ரூபா வரும். இது என்னதுண்ணே? இது எவ்வளோண்ணே வரும்? டேஸ்ட் எல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். நல்லா இருக்கும். நம்மகிட்ட வாங்குறவங்க திரும்ப வந்து வாங்குவாங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. சரிண்ணே. கிலோ 200. கிலோ 200 தானே? என்ன கம்மியாக சொல்கிறீங்க? சரி, 100 பீஸ் எடுத்தால் 100 ரூபா. 100 பீஸ் எடுத்தால் 100 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவாடு நேரில் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நிறைய நம்பர் கால் பண்ணிருக்கோம். உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி வேணுங்கிறவங்க கால் பண்ணி நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம். நிறையா வகையான கருவாடு இருக்குது. வெளியே 1000 ரூபா 2000 ரூபா வாங்க. சரி, ஓகேவா? கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபுல்லும் பாருங்கள் வியூ பாயிண்ட் எப்போ இருக்குன்னு. இந்த ஃபுல்லு இங்கே கருவாடு அப்படியே காய போட்டிருக்காங்க. இதுக்காக பார்க்கணும். இடத்தையே பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஃபுல்லும் பார்த்தோம்னா கருவாடுது. இந்த இடம் முழுசு கருவாடுது. வியூ பாயிண்ட் பாருங்களேன் எப்போ இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு ஃபுல்லும் உங்களுக்கு அந்த கருவாடு செக்ஷனாக ரேட்டு எல்லாமே வரும். ஓகேவா? பார்த்துட்டு வேணுங்கிறவங்க வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. அண்ணே, இது இயற்கை முறையை பிடிச்சி நீங்களே காய போட்டு உற்பத்தி பண்ணுறீங்களா? பாட்டில் பிடிச்சிட்டு வந்து சரி, காய போட்டு உப்பு இல்லாமல் லிமிட்டாக இருக்கும். லிமிட்டாக இருக்குமா? சில ஊருக்கு கொண்டு போகும்போது உப்பாக இருந்தால் சில பேர் பிடிக்காது. சரி, சில பேர் வந்து உப்பு இல்லாமல் இருந்தால் அது குழம்பு வைக்கிறக்கோ சுக்காக்கிறோ நல்லா இருக்கு. இல்லை இப்போ வந்து கருவாடு வந்து வெளியே வாங்குறோம்ல, உங்கள்கிட்ட வாங்குறது ரேட் கம்மியாக கிடைக்குமா மக்களுக்கு? கிடைக்கும். ஏன்னா ஒரு பாடு குறைய இருக்கும். சரி, பாடு குறைய இருக்கும். சரி, குறை மீன் வந்து இருக்கும்போது 10 ரூபா விற்கும். சரி, பாடு குறைய இருக்கும்போது 50 ரூபா விற்கும். 50 ரூபா விற்கும். சரி சரி. இது மீன் ரத்தத்தோடு இருக்கும். சரி, சில மீன் வந்து ஐஸ் வச்சுட்டு சரி அவங்க நாங்கள் இருக்கு மஞ்சள் இருக்கு குழம்பு தெரியல விடுமா ஐஸ் விற்பாங்க. சரி, பாலாங்குடி இருக்கு. சரி, ஐஸ் விடுவாங்க மீன். சரி, மீனும் ரத்தமே இருக்காது. சரி, இது அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்பயுமே கிடைக்கும். ரெகுலராக அவங்க கடை எங்கே இருக்கு? கடை எங்கே இருக்கு? கடல் இங்கே இருக்கு. இல்லை, உங்களை தேடி நேரில் வீடியோ பார்த்து நேரில் வருவாங்களா? அவங்க எந்த இடத்துல வந்து வாங்கலாம் அவங்ககிட்ட? இன்னொரு கடை மணப்பாட்டில் கடைசி பீச் போகிற ரோடு. சரி, எல்லா கருவாடும் கிடைக்கும். எல்லா கடையும் சொல்ல முடியாது. அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வரும். ஆளுக்கு வந்து மீன் சிம்மி ஆளுக்கு வந்து மீன் சிம்மி என்னண்ணே? முரல், தொண்டான், தொண்டை. ரேட் எவ்வளோண்ணே? இது வந்து ஒரு பீஸ் 3 ரூபா 4 ரூபா 3 ரூபா 4 ரூபா வரும். இது எவ்வளோ? இது என்னதுண்ணே? இது எவ்வளோண்ணே வரும்? இது வந்து நம்ம எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ கொடுக்கலாம். இது என்னண்ணே? ஊளி. இதுண்ணே? வெலை மீன் கருவாடு. இது பிராணா. மண் இருக்காது. சரி, இதுண்ணே கோவானது இல்லையா? அது இது எவ்வளோண்ணே வருது கிலோ? இது வந்து கிலோ 600 ரூபா. கிலோ 600 ரூபா. இதுண்ணே? அது கிலோ 300 ரூபா. இது சாதாரண இல்லையாண்ணே? இது என்ன மீன்? அது வெலை மீன் வேற்று மீன். இதுண்ணே? அது மாசி கருவாடு. மாசி கருவாடு எவ்வளோண்ணே கிலோ? மாசி கருவாடு வந்து கிலோ நோக்கம் போல கொடுப்பா 700 600. சரிண்ணே. இதுண்ணே? அதுதான் வெலை மீன் தான். வெலை மீன். சரி, இதுண்ணே? இந்த மீன் நெத்திலி. இது என்ன மீன்? இது வந்து சாலை. ஒரு ஸ்பெஷல் இதுதான். இது எவ்வளோண்ணே? மணப்பாடு மல்லிகைப்பூன்னு சொல்லுவாங்க. மணப்பாறை மல்லிகைப்பூ. சரி சரி. மல்லிகைப்பூன்னு சொல்லுவாங்க. சரி சரி. சரிண்ணே. அதுண்ணே? இது என்ன மீன்? இது வந்து இது மீன் பாறை பொடி. இதுண்ணே? இது நெத்திலி. சரிண்ணே. இதில் என்ன ஸ்பெஷல்ண்ணே உங்கள் கடையில்? கூனி நல்லா ஓடும். சரி. இல்லை அப்படி கேட்கலண்ணே. அவங்க வந்து கடற்கரையில் பிடிச்சி காய போட்டு. எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்கண்ணே? நான் ஒரு 7 வருஷமாக வச்சுருக்கேன். 7 வருஷமாக வச்சுருக்கீங்க. இப்போ கருவாடு சீசனுக்கு ரேட் கம்மியாக கிடைக்கும். சீசனுக்கு கம்மியாக கிடைக்கும். நம்ம ரேட்டு வந்து ஒரே ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டு சொல்ல முடியாது. சரி, எப்போனாலும் ரேட்டு மாறி மாறி இறங்கும். கோவா நெத்திலினா எங்கள் ஊர் சைடில் 1000 ரூபா வரையும் போகுதுண்ணே. நீங்கள் ரேட் கம்மியாக சொல்கிறீங்க. இது காரணம் என்னண்ணே? கோவணத்தில் வந்து அதிகமாக வரும்போது விலை குறையும். சரி,
இப்போ கம்மியாக வரும்போது விலை கூடும். அதான் எப்போவுமே ஒரே விலை இருக்குது. இப்போ 600 இருக்குது, 1000 ரூபாய்க்கும் வரும். சரி, பாடை பொறுத்து தான் நம்ம மீன் இது சொல்ல முடியும். சரி சரி. ஆனால் உங்கள்கிட்ட வாங்குறப்ப டேஸ்ட் எல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். நல்லா இருக்கும். நம்மகிட்ட வாங்குறதுக்கும் திரும்ப வந்து வாங்குவாங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது பெரும்பாலும். வேறு இறால்லாம் வச்சுருக்கோம், ஃப்ரெஷ்ஷான இறால் வச்சுருக்கோம். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஆமாம், ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கோம். இது உங்கள் கடையில் என்ன ஸ்பெஷல்? நம்ம கடையில் வந்து நெத்திலி நல்லா போகும், சென்னாக்குனி போகும். சரி. மாசி. நம்ம ஊர் சிறப்பு வந்து சாலை கருவாடு தான். சரி. நம்ம மணப்பாடுனாலே கருவாடு தான். மணப்பாடில் கருவாடு மீன். சாலை மீன் அடிக்கிறதுக்கு. சாலை மீன் எடுத்துக்காமீங்க. சாலை மீன் இருக்க கருவாடு இல்லை, மீன் அது உடச்சி நல்ல மாசிமா. உடச்சி வேணா காட்டுட்டா. இதே மாதிரி மாசி தான் எல்லாத்தையும் உடச்சு காட்ட முடியாது இல்லையா? எல்லாத்தையும் உடச்சு காட்டினா அது இல்லம்மா. ஆக்சுவலாக ஒரு மாசம் உடச்சு காட்டுவாங்க, எல்லா மாசையும் உடச்சு. நாங்க நாள் கூட வச்சு ஒரு வாரம் நம்பர் வேணா தாரேன். இது முழுசு கருவாடு தானே? நம்ம இது கருவாடு. இது என்ன கருவாடுண்ணே? இது வந்து இதான் நம்ம ஒரு சாலை கருவாடு. அதை எடுத்துக்காங்க. நம்ம ஒரு ஸ்பெஷல் வந்து இந்த கருவாடு தான். இதில் என்ன ஸ்பெஷல்ண்ணே அப்படி? இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற ஊரை விட நம்ம ஊரில் வந்து வித்தியாசங்கள் இருக்கு. வேற என்ன கருவாடு? எங்கே கேட்டாலும் மணப்பாடு, எந்த ஊரில் கேட்டாலும் சரி தான், சாலைனாலே மணப்பாடுங்கிற பேர் தான் வரும். பேர் தான். சரி. இந்த பேர் உள்ளே கருவாடு என்ன கருவாடுண்ணே? இது உள்ள வேற கருவாடு இல்லை, வேற எது கழிவு. சரி சரி சரி. இது வந்து இறாலாண்ணே. சரி. இது என்னதுண்ணே? ஃப்ரெஷ்ஷான இது. ஃப்ரெஷ்ஷான இறால். ஆமாம், ஃப்ரெஷ்ஷான இறால். இப்போ எடுத்து வந்தது. கடிக்குமா? கடிக்காது. உயிர் இல்லையா? உயிர் இல்லை, செத்து தான். சரி. இதே கருவாடா மாற்றிடுவீங்களா? இது கருவாடு இல்லை. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக குழம்பு இறால் ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்துருப்பீங்க. இதுவும் கிடைக்கும்? ஆமாம், இதுவும் கிடைக்கும். சரிண்ணே. சரி. கிலோ 200 ரூபா. கிலோ 200 ரூபா தானே? என்ன கம்மியாக சொல்கிறீங்க? வெறும் 200. சரிண்ணே. இப்போ எவ்வளோ கேட்டால் அனுப்பிச்சி வைப்பீங்க கொரியரில்? ஏன்னா நம்ம எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கலாம். பேமெண்ட்டும் கரெக்டாக இருக்கும். பேமெண்ட் கரெக்டாக தான் அனுப்பிச்சி கொரியர் செலவு அவங்க கொடுக்கணும். சரிண்ணே. உங்கள் பேருண்ணே? என் பேர் மதன். உங்களை எங்கே வந்தால் பார்க்கலாம்? நம்மளும் கடையில் வந்தாலே பார்க்கலாம். கடையில் வந்தால் மணப்பாடில் கடைசி மினி பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில். சரிண்ணே. பீச் ரோடு. சரிண்ணே, வந்தால் சொல்கிறேன். சரிண்ணே, நன்றி. சாலை கருவாடா இது? ரேட் எவ்வளோ இது கிலோ? இது உணர்ல இல்லை. எண்ணிக்கை கணக்கு தான். எடுத்துக்க. நூறு பீஸ் எடுத்தால் 100 ரூபா. 100 பீஸ் எடுத்தால் 100 ரூபா. ஒரு பீஸ் 1 ரூபா. 1 பீஸ் 1 ரூபா. சரி. நேற்று கொடுத்தா இல்லை, எண்ணிக்கை பீஸில் கொடுத்தோம்னா நம்ம எங்களுக்கு ஆதாயம். நெத்திலி கருவாடு கிலோ எவ்வளோண்ணே? பாட்டி இருக்குங்க. பாட்டி, நெத்திலி கருவாடு கிலோ எவ்வளோ பாட்டி? சரி. எனக்கு இல்லை, பீஸ் கணக்கு தான். பீஸ் கணக்கு தான். அது பீஸு.